ஹாய், இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த பார்டரை வச்சு ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்பவும் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பார்டரை இப்படி இந்த கொஞ்சமாக அந்த கரையை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே நெக் லென்த் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அப்படியே லைட்டாக அந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் இந்த லைட்டாக இந்த மாதிரி பெண்டு கொடுத்து நம்ம பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ அப்படியே திருப்பி இந்த எக்ஸஸாக கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம கீழேருந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் மேலேருந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம கீழேருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். கொஞ்சமாக லைட்டாக அந்த பெண்டு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போது நெக் லென்த் வரைக்கும் க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்போது நெக்குக்கு மேலே வரும்போது ரெண்டையும் ஈக்குவலாக ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரின்சஸ் கட்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஈக்குவலாக வர மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து நம்ம கீழே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வந்திருக்குன்னு. அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் கீழேருந்து நம்ம மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.